ஜெய் மகர்ஷி. என் பேர் விஸ்வந்த் ராஜ். நான் ஜென்ஸ்கரில் ஒரு 7 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அதே போல் ஒரு 2 இயர்ஸாக இன்ஸ்ட்ரக்டராகவும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். சின்ன வயசில் என் அம்மா அப்பா தான் என்னை ஜென்ஸ்கர் சேர்த்து விட்டாங்க. அப்போது நான் ஜென்ஸ்கர்ன்றது ஜஸ்ட் நார்மலாக கராத்தே, குங்ஃபு, அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ்னு தான் நினச்சேன். பட் ஜென்ஸ்கர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஜென்ஸ்கரில் வெறும் ஃபிசிக்கல் டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாமல் மைண்ட் லெவல் டெக்னிக்ஸும் நல்லா சூப்பராகவே சொல்லித்தராங்க. டே பை டே ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு எனக்குள்ளே இருக்க பயமும் தயக்கமும் குறையிறத நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் ரைஸ் ஆனதை நான் உணர்ந்தேன். இந்த கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கைட் பண்ணி எது தப்பு எது சரி அப்படி சொல்கிற அளவுக்கு நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது. இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங்கில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து கற்றுக்கிட்டதில் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிக் கொடுக்க நிறையவே கற்றுக்கிட்டேன். இது எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் உருவாகுச்சு. என்னை இன்ஸ்ட்ரக்டராக செலக்ட் பண்ண என் மாஸ்க்கு தான் நான் தேங்க் பண்ணணும். நான் 10th என்ட்ரு ஆகும்போது என் பேரண்ட்ஸ் என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம், என்னப்பா 10th வந்துட்ட, இன்னும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் போகிற, நம்மளுக்கு படிப்பு தான் இம்பார்ட்டன்ட், நீ மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் போகாத, நிறுத்திடு, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் ஜென்ஸ்கர் ப்ராக்டிஸை நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஜென்ஸ்கர் ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜென்ஸ்கர் ப்ராக்டிஸ் வந்து எனக்குள்ள நிறைய மாற்றத்தை உண்டாகுச்சு. அதே போல் எனக்கு படிக்கிறதுல ஒரு சின்ன லேக் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னால் ஒரு 1 hour மேலே கண்டினியூஸாக உட்காந்து படிக்கவே முடியாது. உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். நான் மாஸ்டர்கிட்ட போய்ட்டு இந்த டவுட்டை கேட்பேன். அப்போ மாஸ்டர் வந்து ஒரு சில டெக்னிக்லாம் ஜென்ஸ்கர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த டெக்னிக்லாம் பண்ணி படிடான்னுவாங்க. அப்படி பண்ணி படிக்கும்போது எனக்கு ஒரு ஃபோக்கஸ் நல்லா படிப்பில் இம்ப்ரூவ் ஆனதை நான் உணர்ந்தேன். அதே போல் லாங் டைம் என்னால் படிக்க முடிஞ்சுது. இது வந்து என் போர்டு எக்ஸாம் டைமில் எனக்கு ரொம்பவே உதவி செஞ்சுது. போர்டு எக்ஸாம் ரிசல்ட்டு வந்துருச்சு. அதை எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு, நீ ஜென்ஸ்கர் போயிட்டு இவ்வளோ மார்க் எடுத்துருக்காப்பா, பெரிய விஷயந்தான், 86% எடுத்துட்ட, சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ஸ்கர் போனதுனால தான் இந்த மார்க்கே எடுத்தேன். ஜென்ஸ்கர் என்னை படிக்க வைக்கல, ஆனால் நான் படிக்கிறதுக்கான வழிமுறை எனக்கு நல்லாவே காட்டுச்சு. ஜென்ஸ்கர் என்னவும் மாற்றிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இப்படிப்பட்ட மாபெரும் கலையை கொடுத்த என் குருவிற்கும் என்னை வழி நடத்திட்டு இருக்க என் மாஸ்டருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்களும் ஜென்ஸ்கரை வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கோங்க. ஜெய் மகர்ஷி, மகிழுடன் வாழ்க்கை.